पादुके इति राजस्य कथयन्ति यदाख्यया तस्य राजरतेः पादौ शिरसा धारयाम्यहम्. இது முதலியாண்டான் சுவாமி தெரியும். அதே மாதிரி எம்பார் குருத்தனை இருக்கு. அந்த எம்பார் சுவாமி வார்த்தை இன்னைக்கு வருது. என்னது? ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபத்யாரணம் நிதேந்திர புராணம் வந்தே ரம்யஜா மாதரம்பனிம் அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். शेषार्यवंशकुलयशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्य पदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं சம்பத்குமாரகுருவரியமகம் பிரபத்யே. கணியனூர் சிறியாச்சான் எம்பாரை தண்டனித்து திருவுள்ளத்தில் தஞ்சமாக இருக்குமத்தை எனக்கு அவசியம் அருளி செய்ய வேணும் அப்படின்னு கேட்கிறார். கணியனூர் சிறியாத்தான் எம்பாரை வந்து கேட்கிறார். அவர் பேர் தாசரதி அப்படின்னு. யார் கேட்கிறவர்? பிரச்சனை கேட்கிறவர் தாசரதி. எம்பெருமானார் ஸ்ரீபாதன் ஜயம் வழியா தஞ்சமாய் இருப்பதில்லை என்று அருளி செய்தார். உனக்குன்னு செப்பரேட்ட வண்ணம் இல்லை, எம்பெருமானார் திருகளே தஞ்சம் என்று சொல்றாரு. எல்லா ஆச்சாரியங்களும் இதே சொல்லிட்டு வர, இன்னும் எக்ஸப்ஷன் இல்லை. ஆரம்பம் இன்னும் வரதெல்லாம் அதே மாதிரி எம்பெருமானார் விட வேண்டாம் அப்படின்ற 69ஆம் வார்த்தை. பின்பெழிய பெருமாள் ஜீயர் சில வைஷ்ணவர்களை காட்டி திரயத்தில் பூர்வகண்டத்துக்கும் உத்தரகண்டத்துக்கும் வார்த்தை எழி செய்ய வேணும் என்று விண்ணப்பம் செய்ய. இவர் நம்பிள்ளை சிஷ்யர். அவர் கேட்கிறார், பிள்ளை எழி செய்கிறபடி நம்பிள்ளை சொல்றார். பின்பெழிய பெருமாள் ஜீயர் அந்த உபதேசத்தின் ஒரு பாசனம் வருது பாருங்க. அந்த சுவாமி என்ன கேட்கிறார்? பூர்வகண்டமும் உத்தரகண்டத்துக்கும் வார்த்தை அருளி செய்ய வேண்டும். அதுக்கு பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் அபிமதங்களை முடிப்பார் என்றிருக்கை. என்ன அப்படின்னா வியாக்கியானம் என்ன சொல்றாருன்னா, புருஷகார பூத்தியாஜிருக்கும் பெரிய பிராட்டியாரும் உபாயபூதரான பெருமாளும் தம்முடைய இஷ்டங்களை நிறைவேற்றி தருவது என்று நினைத்திருக்கை பூர்வகண்டத்தின் பொருள். ஒரு மிதனமே உத்தேசம் அப்படின்றார். அபிமதங்கள் தான் இவை என்னில் பெருமாளும் பிராட்டியுமாயிருக்கிற இருப்பிலே எல்லா அடிமையும் செய்ய வேண்டும் என்றிருக்கையும். வியாக்கியானம் என்ன? உத்தரகண்டத்தின் பொருளை சொல்லுகிறது. நம்முடைய இஷ்டங்களாகன பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தியிலே எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கை. இது ஸ்ரீமதே நாராயணாயா என்பதின் பொருள். அடிமைக்கு விரோதி கிடை வேணும் என்றிருக்கையும் என்று செய்தபடி நினைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன? இந்த கைங்கரியம் நம்முடைய ஆனந்தத்துக்கு உறுப்பு என்று நினைப்பது இதற்கு கலையாகும். ஆகையாலே அந்த கலையை கிடைய வேணும் என்று நினைத்திருக்கை இது உத்தரகண்டத்தில் நமகா என்பதின் பொருள். பகவத் கைங்கரியம் அடியனுடைய சந்தோஷத்துக்காகவா எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்காகவா அப்படின்னா நமஹா எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்கே தவிர எல்லைய சந்தோஷத்துக்கு அந்த கலை இருக்கிற. சரி, ஸ்ரீபாதத்தில் அவர்கள் நினைத்திருப்பது ஏது என்று ஜீயர் கேட்கா. என்ன கேட்கிறார்? இந்த துவயார்த்தத்தை ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்றவர்கள் உபதேசிக்க ஆச்சாரியனை பெரிய உபகாரம் செய்தவனாக நினைத்திருக்க வேண்டும் என கருத்து. ஸ்ரீபாதத்தில் அவர்கள் நினைத்திருப்பதேது என்று ஜீயர் கேட்க, இம்மகோபகாரத்தை பண்ணினவன் என்று நினைத்திருப்பது
யார் மகோபகாரம் பண்ணினவன்? ஆச்சாரியன். இந்த தயார்த்தத்தை ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்றவர்கள் உபதேசித்த ஆச்சாரியனை பெரிய உபகாரம் செய்தவனாக நினைத்திருக்க வேண்டும் என்று கருத்து. அடுத்த பிரச்சனை, பின்னையும் ஜீயர் புருஷகாரமாயிருக்கிற இவள் அகலகில்லேன் என்று ஆழுங்கால் படாதற்கா புருஷகார பூத்தையாக்கிறபடி ஆகிறபடி எங்கனே என்னில் அகலகில்லேஞ்சரியும் திருவாய்மொழி 6:10 என்று எம்பெருமானிடம் ஈடுபட்டு இயல்புடைய பிராட்டி அவ்வீடுபாட்டை விட்டு சேத்தனனை பார்த்து அவனுக்கு புருஷகாரம் செய்வது எப்படி பொருந்தும்? பிராட்டி ரெண்டு காரியம் பண்ண முடியுமா? எம்பெருமானிடத்தில் அகல இல்லைன்னு சொல்லி நமக்கும் புருஷகாரம் பண்ணலாமான்னு பிரச்சனை அவன் என்பதை கேட்டவரின் கருத்து. அதுக்கு என்ன சொல்றாரு இவர் ஆஷா? இவரு நம்பிள்ளை என்ன சொல்றாருன்னா, அல்லிமலர்மகள் போகமயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மான் நிற்கச் செய்தேயும் ஜெகன் நிர்வாகம் சொல்லுகிறது இல்லையோ அப்படின்றது. அப்படி என்ன பள்ளிமதர்மகள் போகமயக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான் என்று எம்பெருமான் பிராட்டியிடம் கணந்தோறும் ஈடுபட்டு கொண்டிருந்த போதிலும் அவ்வளவன்றிக்கே பார்வண்ண மடமங்கை பத்தற்பித்தர் பனிமதர் மேல் பாவைக்கு என்கிறபடியே பூமிப்பிராட்டியிடமும் ஈடுபட்டு கொண்டிருந்தபடியிலும் உலகை படைத்து அழித்து அழிக்கும் காரியத்தை செய்கிறான் அல்லவோ. பிராட்டியும் பார்க்கிறான், இந்த காரியத்தையும் செய்கிறான். அதுபோலே ஒரே சமயத்தில் எம்பெருமானிடம் ஈடுபடுவதும் புருஷகாரம் செயல் புரிவதும் பிராட்டிக்கு பொருந்தும் என்பது பதிலின் கருத்து. பிராட்டி புருஷகார மன்றத்துக்காக வேற காரியம் நிறுத்த வேண்டியதில்லை. அகலையில்லேன்னு சொல்லக்கூடாது நிறுத்தல, அதவும் பண்றா இதுவும் பண்றா. சரி, 70ஆம் வார்த்தை. அடுத்த வார்த்தை, நம்பியை கோவர்தனதாசர் என்று ஒருத்த பிரச்சனை பண்றார். அர்ஜுனனை போலேயாகிலும் யோக்கியரை வேண்டாவோ என்ன கொச்சன்? என்ன அப்படின்னா, முமுக்ஷு அந்த மோட்சத்தை விரும்புபவன் அல்லாமையாலே அர்ஜுனன் மிக சிறந்த அதிகாரி அல்லன். அர்ஜுனன் மோட்சேட்சு இல்லை. பிரபந்தனுக்கு அர்ஜுனனை போலையாவது தகுதி இருக்க வேண்டாவா என்பது கேள்வியின் கருத்து. அதுக்கு க்ஷத்திரியத்துவார்களும் வேணுமோ என்றார். அர்ஜுனனை போலாவது தகுதி வேண்டுமாகில் அவனுக்கு இருந்த க்ஷத்திரியத்துவம் வேண்டும் என்று சொல்ல வேண்டி வரும். ஆகையாலே கேள்வி சரியானதல்ல என்பது பதிலின் கருத்து. அடுத்தது, அதிலேயே அதிகாரிக்கு அபராதானாம் ஆலயத்துவமும் ஆர்த்தியும் ஆகிஞ்சன்யமும் அனன்யகரித்துவமும் ஸ்வஜானமும் ஸ்வரூப பிரகாசமும் வேணும். அதிகாரி அப்படின்னு என்ன? பிரபன்னாதிகாரிக்கு என்ன சொல்றார்? இனி வார்த்தையின் எஞ்சிய பகுதியாலே சரணாகதியை பலிப்பதற்கு அதிகாரியிடமும் பிராட்டியிடமும் எம்பெருமானிடமும் இருக்க வேண்டியவர்களை துவயத்தின் பதங்களை விவரிப்பதனால் மூலம் காட்டுகிறார். அதில் முதலில் பிரபத்யே என்னும் சப்தத்தால் உணர்த்தப்பட்ட அதிகாரிக்கு வேண்டியவை ஆவனா. பிரபத்யே பத்துகிறேன், அதிகாரி பெத்தரன். அவனுக்கு என்ன இருக்கணும் அது சொல்ற. 1 6 விஷயம் இருக்கணும் அப்படின்றது. தான் புத்தங்களுக்கெல்லாம் கொள்ளுதலமாவான்.
ஆனவன் என்று அனுசிந்திக்க வேணும். என்ன அதுக்கு என்ன சொல்றார்? சரணாகதி பலிப்பதற்கு அதிகாரியிடமும் பிராட்டியிடமும் எம்பெருமானிடம் இருக்க வேண்டியவைகளை என்ன சொல்றார்? அபராதானாம் ஆலயத்துவமும். அப்புறம் இரண்டாவது ஆர்த்தியும், எம்பெருமானை பெற வேணும் என்றும் ஆர்த்தி துடிப்பு வேண்டும். ஆகிஞ்சன்யமும் அப்படின்னா கர்மயோகம் முதலான உபாயங்கள் எதுவும் தந்திரமில்லை என்றும் ஆகிஞ்சன்ய அனுசந்தானம் வேணும். அனன்யகரித்துவமும், தன்னை ரட்சிப்பார் வேறு எவருமில்லை என்னும் அனன்யகரித்துவ அனுசந்தானம் வேணும். ஆர்த்தியும், தான் எம்பெருமானுக்கு சேஷபூதன் என்னும் தன்னை பற்றிய அறிவு வேணும். ஆகிஞ்சன்யமும் அனன்யகரித்துவமும் ஸ்வஜானமும். ஸ்வஜானம் என்றது ஏது? அதே தான் எம்பெருமானுக்கு சேஷபூதன் என்றும் தன்னை பற்றிய அறிவு வேண்டும். ஸ்வஜானம் ஸ்வரூப பிரகாசமும், தான் எம்பெருமானுக்கு அச்சித்து போலே அத்தியந்த பரதந்திரமானவன் என்னும் தன்னை பற்றிய தெளிவு வேணும். அது சுரூப பிரகாசம் வேணும். அப்புறம் பூர்வாபராதம் பொறுக்கைக்கு புருஷகாரம் வேணும். அதிகாரியிடம் முற்கூறிய தகுதிகள் இருந்தாலும் எம்பெருமான் இவன் முன் செய்த குத்தங்களை பொறுப்பதற்கு ஸ்ரீ சப்தத்தால் சொல்லப்பட்ட பிராட்டியின் புருஷகாரம் அது சிபாரிஷ் வேண்டும். அது ஸ்ரீ சப்தத்தால் வருது. கால நியத்தி பாராமையாலே மதிப்பு வேணும். சொல்லப்பட்ட பிராட்டியின் புருஷகாரம் வேணும். அதிகாரிக்கு எந்த க்ஷணத்தில் ஆனுகூல்யம் ஏற்படுகிறதோ அந்த க்ஷணத்திலேயே சரணமடைவதற்கு மது பிரத்யத்தாலே காட்டப்பட்ட பிராட்டியின் நித்திய யோகம் எம்பெருமானுக்கு வேணும். நித்திய யோகே மதுப்பு. அதுதான் காரியகரமாகைக்கு ஞான சக்தியாதி குணங்கள் வேணும். பிராட்டி செய்யும் புருஷகாரம் கலிப்பதற்கு நார சப்தத்தால் சொல்லப்பட்ட சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், சுவாமித்துவம் ஆகிய குணங்கள் எம்பெருமானுக்கு ஜீவன் ஆஸ்திரிக்கும் சமயத்தில் வேணும். சரி, அடுதான் காரியகரமாக ஞானசக்தியாதி குணங்கள் வேணும். சம்சாரிகளுக்கு ருசிஜனகமுமாய், முமுட்சுக்களுக்கு சுபாஷ்டயமுமாய், முக்தர்க்கு போக்கியமுமாக விலக்கண விக்கிரகம் வேணும். சரணாகதனுடைய காரியம் நிறைவேறுவதற்கு எம்பெருமானிடம் ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி. பூர்த்தியின் அவாப்த சமஸ்த காமத்துவம், பிராப்தி என்ன சர்வஸ்வாமித்துவம், கருணை என்னும் குணங்கள் வேணும். இந்த சம்சாரத்தில் சப்தம் முதலான பிராகிருத்த விஷயங்களில் விழுகின்றவர்களுக்கு எம்பெருமானிடம் ருச்சியை உண்டாக்குவதாய், மோட்சமடைய விரும்புகிறவர்களுக்கு தியானிக்கத்தக்க சுபாஷ்டயமுமாய், முக்தி அடைந்தபின் முக்தர்களுக்கு அனுபவிக்கத்தக்கது ஆவதற்கு சரண சப்தத்தில் சொல்லப்பட்ட அப்ராக்க திவ்யமங்கல விக்கிரகம் எம்பெருமானுக்கு வேணும். சரணம் அப்படின்னு திருவடி, திருவடியின் திவ்யமங்கல விக்கிரகம் வேணும். உபாய சௌகுமாரியத்துக்கு நைரபேட்சம் வேணும். உபாயத்தின் சுனை உடைமைக்கு சரணசப்தத்தால் சொல்லப்பட்ட நைரபேட்சம் வேறொன்றும் எதிர்பாராமை எம்பெருமானுக்கு வேணும். இந்த நிரபேட்சோபாயத்தம் தன்மை நிரபேட்சோபாயத்தன்மை பலிப்பதற்கு ஜீவனுக்கு அதிகாரி விசேஷமான பிரபத்யே என்னும் சப்தத்தால் சொல்லப்பட்டு உபாய ஸ்வீகாரம் வேணும்.
உபாய சுகுமாரியத்துக்கு நைரவேட்சம் வேணும். அதுதான் பலத்தோடே யாவர்த்தமாகைக்கு ஸ்வீகாரம் வேணும். கீழ் புருஷகாரமான போலே ஆனால் போலே மேலும் பிராபிய பூதையாக வேண்டும். பூர்வகண்டத்தில் ஸ்ரீ சப்தத்தால் சொல்லப்பட்ட விராட்சி புருஷகாரமானா போலே உத்தரகண்டத்தில் ஸ்ரீ சப்தத்தால் சொல்லப்பட்ட அவன் பிராப்தியை அவள் பிராப்தியாகவும் வேணும். கீழ் உபாயபூதனானா போலே மேலும் பிராபிய பூதனாக வேணும். பூர்வகண்டத்தில் நாராயண சப்தத்தால் சொல்லப்பட்ட எம்பெருமான் உபாயமானா போலே உத்தரகண்டத்தில் நாராயண சப்தத்தால் சொல்லப்பட்டவன் பிராபியனாக வேணும். சேஷத்துவ அளவே என்றுச்சே சேஷ விற்த்தியும் வேணும். என்ன சொல்றார்? ஜீவனிடம் சேஷத்து மாத்திரமல்லாமல் அந்த சேஷத்தும் நிறம் பெறுவதற்கு ஆயாவர்த்தால் சொல்லப்பட்ட சேஷ விற்த்தியாகிற சேஷபூதனுக்கு உரிய செயலாகிற கைங்கரியமும் வேணும். ஸ்வஸ்வாதந்திரிய நிவர்த்தி என்றுக்கே ஸ்வபோக்திருத்த நிவர்த்தியும் வேணும். பூர்வகண்டத்தில் சொல்லப்பட்டதாய் தன் காரியத்துக்குத்தான் சக்தியற்றனான் இருக்கையாகிற சுவாதந்திரிய நிவர்த்தி மாத்திரமல்லாமல் இருவருமான சேர்த்தியில் செய்யப்படும் கைங்கரியம் தன்னானந்தத்துக்காக என்னும் எண்ணமும் உத்தரகண்டத்தில் நாகாவரத்தால் நீங்க வேண்டும். என்னும் கைங்கரியம் எம்பெருமான் வகுப்புக்கு தவிர சேத்தனுடைய வகுப்புக்கு இல்லை. 71ஆம் வார்த்தை எடுத்தது. வங்கீவிருத்த நம்பி எதிவர் சூடாமணி தாசருக்கு ஒரு சர்வசக்தியை ஓர் அசக்தன் பெறும் போது தானும் பிறரும் கஞ்சமன்று ஆச்சாரியன் அனுகிரகபூர்வகமாக ஜயத்தில் அர்த்தத்தை அனுசந்தித்து பிழைத்தல் நித்திய சம்சாரியாய் முடிதல் செய்வதற்கு மேற்பட்டதில்லை என்று அருளி செய்தார். இது 71ஆம் வார்த்தை. வங்கீவிருத்த நம்பி எம்பெருமானாருடைய சிஷ்யர்களில் ஒருவர். மணக்கால் நம்பியின் சிஷ்யரான வங்கீவிருத்தாச்சாரியன் வங்கீவிருத் ஆட்சியின் வம்சஸ்தர். என்ன சொல்றார்? ஒரு சர்வசக்தியை ஓர் அசக்தன் பெறும் போது தானும் தஞ்சமென்று பிறரும் தஞ்சமென்று ஆச்சாரியன் அனுகிரகபூர்வகமாக துவயத்தில் அர்த்தத்தை அனுசந்தித்து பிழைத்தல் நித்திய சம்சாரியாய் முடிதல். இல்ல பிழைத்தல் இல்ல முடிதல் செய்ய மக்களுக்கு வேறு மேற்பட்டதில்லை என்று அருள் செய்தார். பிரபந்தனாய் தயார்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறது. இல்லை நித்திய சம்சாரியாய் ஒரு விருவி ஆழ்ந்திருக்க வேண்டி நித்திய சம்சாரியாய் முடிதல் செய்யவதற்கு மேற்பட்டதில்லை என்று அருள் செய்தார். இதர் வார்த்தை. அவர் 72ஆம் வார்த்தை. எம்பெருமானார் பெரியநம்பி ஸ்ரீபாரத்திலே சென்று பிரபத்தி என் என்று விண்ணப்பம் செய்யார். சரி. 72ஆம் வார்த்தை. இவ்வர்த்தம் தானே படுத்தால் விழுங்கரி போல் பத்தத்து விழும் விழுக்காடே என்று அருளாளப் பெருமாளும் பெருமானாரை அருளி செய்யப்பட்டது. இதனை ஞானசாரத்துல பிரபத்தி என்ன அப்படின்னா கனிப்பழம் காம்பத்தார் போலே இருக்கும் எல்லாம் இன்னமும் சந்தேகம் செல்லா நின்றது என்று விண்ணப்பம் செய்யா.
திருநாளப் பெருமாள் பெருமானார் அறிவிக்கச் செய்து சகிருதேவா அவர் அதை என்ன சொல்றார்? ஆகில் இவ்வார்த்தை திருக்கோட்டியூர் நம்பியிடத்து சீபாரத்திலே கேடும் என்ன இவரும் அங்கே சென்று விண்ணப்பம் செய்ய அவரும் சகிருதேவா என்பதை செய்ய. அப்படின்னு என்ன? சகிருதேவா என்பது சகசைவா அப்பொழுதே கிடைக்கனா என்றபடியாய் ஷடக்கனா திருடுகளிலே விட வேணும் என்று பெருமாள் அருளி செய்தது பெரிய நம்பி அருளியதற்கு பிரமாணம் என்று கருத்து. இன்னமும் சந்தேகம் செல்லார் என்றது என்று விண்ணப்பம் செய்ய ஆகில் இவ்வர்த்தத்தை திருமாலையாண்டான் ஸ்ரீவாரத்திலே கேளும் என்ன இவரும் அங்கே சென்று விண்ணப்பம் செய்ய அவரும் இத்தனை பிசகை கொண்டோ ஒரு ரேக்கை மாத்திரம் என்ன நாம் 10,000 உபாய ஸ்வீகாரமும் நம் கையிலுள்ள உபாயமாகுமோ என்று சந்தேகிக்க வேண்டாம். அது கையில் உள்ள ரேக்கை போல் அதிகார விசேஷமாகவே இருப்பது என்று பரிகாரம். கையில் ரேக்கை அழிக்க முடியாது பாருங்க. அதே மாதிரி விசேஷமாக இருப்பது என்று பரிகாரம். இப்படி எம்பெருமானே உபாயமானால் எல்லாருக்குமே பலம் உண்டாக வேண்டி வருமே என்றோ இப்படி 10 விழுகை ஒருவருக்கு சித்திக்குமோ என்றோ இங்கே எம்பெருமானாருக்கு சந்தேகம். இவரும் அங்கே சென்று விண்ணப்பம் செய்ய இன்னமும் சந்தேகம் செல்லார் என்று விண்ணப்பம் செய்ய ஆகில் இவ்வர்த்தத்தை ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையல் ஸ்ரீபாரத்திலே கேளும் என்ன இவரும் அங்கே சென்று விண்ணப்பம் செய்ய அவரும் ததிய பரியந்தமாக காணீர் என்று அருளி செய்தார். இப்படி 10 விழுகை ஒருவருக்கு சித்திக்குமோ என்றோ இங்கே எம்பெருமானார்க்கு சந்தேகம். எந்த பிரபன்னன் பாகவதாபிமானத்துக்கு விஷயமாகிறானோ அவனுக்கே தானே படுத்தால் விழுங்கனி போல் 10 விழும் விழுக்காட்டாகிற பிரபத்தி ஏற்பட்டு எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்பது இந்த சந்தேகங்கள் அனைத்துக்கும் அரையர் அருளி செய்த பரிகாரம். திருவரங்க பெருமாள் என்ன சொன்னார்? பெரிய பரியந்தமாக காணி அவனடியாரடியே கூடுகிறவல்லால் என்று சொல்லி அனுப்புகிறார். அடுத்த வார்த்தை 73ஆம் வார்த்தை. ஸ்வீகாரத்தில் உபாய புத்தியும் பேத்தில் சம்சயமும் காண் ஒருவனுக்கு மோட்ச விரோதி. ஸ்வீகாரத்தில் உபாய புத்தி அப்படின்னா என்ன? தான் எம்பெருமானை உபாயமாக 10 சாத்தியோபாயமாய் நின்று மோட்ச காரணமாகிறது என்னும் நினைவு. அந்த உபாயத்தில் ஸ்வீகாரத்தில் உபாய புத்தியும் பேத்தில் சம்சயமும் காண் ஒருவனுக்கு மோட்ச விரோதி. ஸ்வீகாரத்தில் உபாய புத்தி தான் எம்பெருமானை உபாயமாக 10 சாத்தியோபாயமாய் நின்று மோட்ச காரணமாகிறது என்னும் நினைவு. பிராபிய பிரபாவான்களை போலே பிரியாத அனன்ய ராகவேனாகும் அனன்யாஹிமயா சீதா பாஸ்கரேண பிரபாயத்தா அனன்ய ராகவேனாகும் பாஸ்கரேண பிரபாயத்தா என்று பெருமாளும் பிராட்டியும் விளை செய்தபடி ஒளியே விளையவனான சூரியனும் அவனுடைய ஒளியும் போலே பிரியாதா என்று கருத்து. சர்வசுவாமியான எம்பெருமானை பெற்றுவிடுத்து தன் அபராத பரம்பரைகளை பார்த்து பிற்காலியாதே பின்
பத்துகைக்கு புருஷகார பூத்தையான பிராட்டியை சொல்லுகிறது ஸ்ரீ என்கிற பதத்தாலே. இப்படி புருஷகார பூத்தையான பிராட்டி அவனோடு சேர இருப்பது ஒரு தேச காலங்களிலே ஐயோ என்கில் பிரபாவான்களைப் போலே பிரியாத நித்தியோகங்களை சொல்லுகிறது. மத்துப்பு இப்புருஷகாரமும் மிகை என்னும்படியாய் இவள் தானே குறை செஞ்சனும் செய்தாரேல் நன்றி செய்தார் என்று பரிந்து நோக்கும் வாத்சல்யாதி குணம் சொல்லுகிறது. நாராயணபுரத்தாலே ஆஸ்ரிதரை கைவிடாத சௌலபியம் சொல்லுகிறது சரணவ் என்கிற பரத்தாலே. அனிஷ்ட நிவர்த்திக்கு இஷ்ட பிராப்திக்கும் தப்பாறு உபாயம் என்கிறது சரணம் என்கிற பரத்தாலே. அவன் திருவடிகளிலே இத்தனை நன்மை உண்டாயிருக்கா இந்நாள் வரை இழந்தது இவன் பத்தாமை இதே. அக்குறைகள் தீர பத்தும் பத்துகையை சொல்லுகிறது பிரபத்யே என்கிற பதத்தால். இப்படி பூர்வகண்டம் சொல்லி நின்றது. வியாக்கியானம் என்ன சொல்றது? பெருமாளும் பிராட்டியும் வெள்ளை சேரபடி ஒளியே விடையவனான சூரியனும் அவர்களை வளையும் போலே பிரியாதா பிரியாதா என்று கருத்து. பிரபியும் பிரபாவானம் போலே ஆஸ்திதரை கைவிடாதா பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது தின்கடலாயிருக்கும் என்னும் சூரியனையும் அதன் வியாக்கியானமும் இங்கிரசிந்திக்கத்தக்கது. அவனிடமும் அவனுடைய திருவிடைகள் இருத்தும் இவ்வளவு உபாயத்து பூர்த்தி உண்டாயிருந்தும் அநாதி காலமாக இதுவரை சேத்தனன் பேத்தை இருந்திருந்தது இவன் இத்திருவிடிகளை உபாயமாக பத்தாமையாலே ஏ என்றோ என்று கருத்து. தின்கடலாயிருக்கும் அவன் விட்டாலும் திருவிழிகள் விடாது அப்படின்ற மேல் உத்தரகண்டம் சொல்லுகிறது. இதில் மதுப்பாலே ஸ்ரீமதே இவனோடே கூடியிருக்கிற இவனும் உத்தேசியாகையாலே நாம் ஏதேனும் ஒரு கிஞ்சித்காரம் செய்கிறோம் அவனோடே கூடியிருந்து ஒன்று பத்தாக்கி அவன் திருவள்ளத்தை வகுப்பிக்குமாகியாலே அவனோடே உள்ளவள் என்கிறது ஸ்ரீமதே என்கிற வரத்தாலே. நம்மோடு நித்தியமுக்தரோடு வாசியரா எல்லாரையும் சமமாக ரட்சிக்கும் சுவாமித்வம் சொல்லுகிறது நாராயணபுரத்தாலே. இப்படி சுவாமியான எம்பெருமான் திருவடிகளிலே சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜரமான சர்வ கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கும்படியை சொல்லுகிறது சதுர்த்தியாலே. இப்படி இருந்துள்ள அடிமை செய்யும் எடுத்து அவனுகந்த உகப்பொழியா தான் நுகர்ந்த உகப்பை தவிர சொல்லுகிறது நமஹா என்கிற வரத்தாலே. கைங்கரிய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. 74ஆம் வார்த்தை ஞாயிற்றுமாறை ஈஸ்வரனிற்காட்டில் குறைய சொல்லிவிடவும் பக்கச் சொல்லிவிடவும் எழச் சொல்லிவிடவும் ஆயிருக்கும். இதுக்கு பிரமாணங்கள் இவன் பிரதிபத்தி பண்ணும்படியை சொல்லுமிடத்தில் இவள் ஸ்வரூபம் சொல்லுகிறது என்றும் பக்கச் சொல்லுகிற விடத்தில் ஐக்கியம் சொல்லுகிறது என்றும் எழச் சொல்லுவிடத்தில் சௌலபியம் சொல்லுகிறது என்றும் பிரதிபத்தி பண்ண கடவன். என்ன சொல்றார் அப்படின்னா பிராட்டியினுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி நிஷ்கரிசிக்கும் போது அவள் எம்பெருமானுக்கு சேஷபூத்தை என்று அவளை ஈஸ்வரனை விட தாழ்வாக சொல்ல வேண்டியிருக்கையால் அவ்விடங்களில் பிராட்டியின் ஸ்வரூபம் சொல்லுகிறது என்று எண்ண வேண்டும். இருவரையும் சமமாக சொல்லுவிடங்களில் ஐகரஸ்யாத்தயா ஸ்ரீஸ்தவம் என்கிறபடியே இருவரின் திருவிழங்களும்
ஒன்று பெற்றிருப்பதை சொல்லி இருக்க வேண்டும், சொல்லுகிறது என்று எண்ண வேண்டும். எம்பெருமானை விட பிராட்டிக்கு பெருமை சொல்லிடங்களில் ஆஸ்தித சுலபனான அவன் பிராட்டிக்கு தன்னை தாழ்விட்டிருக்கையா என சௌலபியம் சொல்லுகிறது என்று எண்ண வேண்டும். அஷ்டங்கிருதமாரம்பாம் எரிசேகரமத்தமாம் லக்ஷ்மி வல்லம் வருகின்றாம் வந்தே குருபரம்பராம்.